மறைந்த இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் குரு பூஜை என்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு வந்திருக்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இல்லை, அழைக்கவில்லை. யூகத்துக்கெல்லாம் பை சொல்ல வேணாம் சார். முருகன் மாநாடு நடத்துனாங்க தமிழக அரசு. ஆனால் அதே நேரத்தில் மகாவிஷ்ணு பேசினதை பிற்போக்கு தரம்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகங்கிறதே உங்களுக்கு தெரியும், எப்பயுமே இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி. திருவள்ளுவருடைய திருக்குறள் உலக பொதுமறையா ஆத்திகர்கள் நாத்திகர்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதிலேயே முற்பிறவி மறுபிறப்பு 7 பிறவியை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்துகின்ற விதமாக அங்கே அவர் பேசியது தவிர அது அவருடைய அனுபவமின்மையை காட்டுகிறது. மற்றபடி அவரை கைது செய்வது தான் இதுக்கு தீர்வானா நிச்சயமாக கிடையாது. அவரை அழைத்து காவல்துறையினரே இது போன்று நீங்கள் மாற்றுத்திறனாளிகளின் மனதை புண்படுத்துமாறு வகையில் பேசியிருக்கீங்க, அதனால் நீங்கள் அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும்னு சொன்னால் அதை செய்ய வைத்திருக்கலாம். நீதிமன்றங்களே சிலர் இது மாதிரி நீதிமன்ற அவமதிப்பையே கூட அவங்க மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. கைது செய்கின்ற அளவுக்கு அவர் பெரிய தவறு செய்து விட்டதாக நான் நினைக்கவில்லை. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி அவர் பேசியது கண்டனத்துக்குரியது என்று ஏற்கனவே நான் அதை அறிக்கை வேலை சொல்லியிருக்கேன். அவர் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி பேசியது தவறு, கண்டனத்துக்குரியது. அதே நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டது அரசாங்கத்தின் தேவையற்ற நடவடிக்கை. பள்ளிகளில் இது மாதிரி ஒரு மதத்தை சார்பாக ஒரு சொற்பொழிவுக்கு அழைத்தது தவறு, அது அரசு பள்ளியில். அவர் அங்கே அவருக்கு தெரிந்த கருத்துக்களை அவர் நம்புவதை அவர் பேசுகிறார். அதற்காக இந்த அளவுக்கு அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கைகள் செய்வது காட்டும் பிராண்டித்தனமாக இருக்கு அரசாங்கத்தோடைய செய்கை. இறுக்கமான முகத்துல இருக்காரு. முன்னாடிலாம் ஊடகங்களை ஈஸியா சந்திச்சாரு, இப்ப பெருமாறியா தவிர்த்துட்டு வர்றாரு. கொஞ்ச நாளாவே இறுக்கமான முகத்தோட உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் இறுக்கமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க அவரை கேட்டாதான் தெரியும். மடியில கனம் இருக்கிறதுனால ரொம்ப பயம் இருக்கும், அதனால அவர் இறுக்கமாக இருக்கிறார்.